ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரையுள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கூற வேண்டிய சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலிகா ஸ்தோத்திரத்தின் 24வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் கூறிவர அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும். வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். சேவகாய மே மிருட பிரசீததே நம சிவாய பாவலப்யதாவக பிரசாததே நம சிவாய पावकाक्षतेव पूज्यपादते नमः शिवाय तावकाङ्घ्रिभक्तदत्तमोदते नमः शिवाय सेवकाय मे मृड प्रसीदते नमः शिवाय भावलभ्यतावकप्रसादते नमः शिवाय पावकाक्षदेव पूज्यपादते नमः शिवाय तावकाङ्घ्रिभक्तदत्तमोदते नमः शिवाय सेवकाय मे मृड प्रसीदते नमः शिवाय भावलभ्यतावकप्रसादते नमः शिवाय पावकाक्षदेव पूज्य पादते नमः शिवाय तावकाङ्घ्रिभक्तदत्त मोदते नमः शिवाय. உமது பக்தனான என் மீது எப்பொழுதும் கருணையுடன் நடந்து கொள்ளும் சிவபெருமானே, உமக்கு எனது நமஸ்காரங்கள். எப்பொழுதும் எனக்கு ஆசிகளை மனதார வழங்கும் சிவபெருமானே, உமக்கு எனது நமஸ்காரங்கள். அக்னி பார்வையுடைய சிவனே, தேவர்களால் வணங்கப்படும் திருவடிகளை கொண்டவரே, உமக்கு எனது நமஸ்காரங்கள். உமது திருவடிகளில் வீற்றிருக்கும் பக்தர்களுக்கு எப்பொழுதும் ஆனந்தத்தை அருள்பவரே, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.